சார், எங்கே போகிறீங்க? பையனை காலேஜ் சேர்க்க வந்தேன் சார். ரூம் நம்பர் 301 போங்க, அங்கே தான் அட்மிஷன். சரிங்க சார். சார், 1000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. எதுக்கு சார்? அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு போங்க. இது இருந்தால் தான் அட்மிஷன் போட முடியும். ஒரு பேப்பருக்கு 1000 ரூபாவா? இந்தாங்க சார். ஏம்பா, காலேஜ் பார்க்கவே நல்லா பச்சை பசேல்னு பசுமையாக சூப்பராக இருக்குதுல்ல? தெரியும்ப்பா, அதனால இந்த காலேஜ் சேரலாம் சொன்னேன். அப்படியா? நேனா, ஆ என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? ஆமாப்பா. சரி வா, கேண்டீன் எங்கிறது பாரு, அது வரைக்கும் என்ன போய் சாப்பிட்டு இருக்கலாம். தம்பி, பரோட்டா இருக்குதா? 80 ரூபாண்ணா. தம்பி, ஒரு செட்டு பரோட்டா கேட்டேன். ஒரு செட்டு தான் 80 ரூபா. சரி, இட்லி இருக்குதா? 2 இட்லி 60 ரூபா. 60 ரூபா. டீ காப்பி எதனா? டீ 30 ரூபா, காஃபி 40 ரூபா. போப்பா போ. ஏண்ணா, என்னப்பா? நமக்கு இந்த காலேஜ் தேவையில்ல, அப்போ ஒன்று வேறு காலேஜ் சேர்த்து வருவா. ஏன்பா? டேய், உன் காலேஜ் ஃபீஸே நான் இஎம்ஐயில் கட்டலான்னு பார்த்தா இவன் ஒரு பரோட்டா 80 ரூபா சொல்கிறான். பட மண்ணாங்கட்டி காலேஜுக்கு கூட்டு வந்துடாது. சார், இந்த உங்கள் ஃபார்மு. பையனை வேறு காலேஜ் சேர்க்க போகிறோம், அந்த 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துருங்க சார். 1000 ரூபாவா? இந்த ஃபார்மில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? கேஷ் வில் நாட் பி ரீஃபண்டட். அந்த 1000 ரூபாய் திருப்பி தர மாட்டேன்னு சொல்கிறீங்க? ஆமாம். தம்பி எங்கே போகிறீங்க? குழா ரிப்பேர் பண்ண போகிறேன் சார். இந்தாங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு போங்க. 1000 ரூபா கொடுங்க. காத்து இருப்பது எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு